பொதுவாக எங்கள் எல்லாரோடையும் ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான் இருக்கும். பட் ஜப்பானியர்களை பொறுத்தவரையில் எங்கே ஒரு பொது இடத்துக்கு கூடுறாங்களோ அந்த இடத்துல எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருக்கணுமோ அவ்வளோ அமைதியை பேணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு இடையில் கதைக்கிறதுக்கோ இல்லை பரிமாறிக்கொள்கிறதுக்கோ எதுவும் இல்லைன்றதுக்காக இல்லை, பிறருடைய உணர்வுகளை மதிக்கணுன்றதுக்காக. வேலை விட்டு வர்றவங்களா இருக்கலாம், நம்ம பயணிக்கக்கூடிய இடத்தில் அல்லது நாங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள், நோயாளிகளாக இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் தேவைப்படும்ன்ற அந்த உணர்வை அவங்க மதிக்கிறாங்க. அதனால் பெரும்பாலும் அவங்க பொது இடங்களில் பேசுகிறத ரொம்பவும் தவிர்த்து கொள்வாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ஈவன் இந்த பீக் ரஷ் ஹவர்ஸில் கூட அவங்க அவங்களோட டிசிப்ளினை ரொம்பவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது பிறருடைய உணர்வை மதிக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு இடையில் ஒரு ஒழுக்க கட்டுப்பாடை வைத்துக்கொள்கிறதுக்காகவும் சொல்கிறாங்க. அதோட இந்த ட்ராவலிங் ஹவர்ஸை அவங்க ஒரு மைண்ட் ரெஸ்டிங் ஹவர்ஸாக கூட பார்க்குறாங்க. அதனால் பிறருடைய அமைதியை குலைக்கக்கூடாதுன்றதுக்காக தேவையற்ற சத்தங்களை, ஒலி எழுப்புறது, கதைக்கிறது போன்ற விடயங்களை தவிர்த்து கொள்கிறாங்க. மாற்றங்களை எங்கிலிருந்து கொண்டு வருவோம்? சிறந்த ஒழுக்கம் உள்ளவன் நல்ல பிரஜையாக இருப்பான்.